ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். தட்டாம்பயிறு தோசை. தட்டாம்பயிறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து புளிக்குழம்புல போடுவாங்க, சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது ரெண்டுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட அளவு முதல்ல சொல்லிடுறேன். ஒரு கப் இட்லி அரிசி, அரை கப் தட்டாம்பயிறு. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கு அப்புறமா இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே வந்து உங்களோட காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, அரைச்ச உடனே ஊற்றி சாப்பிடலாம். இந்த தோசையை நைஸாக கிறிஸ்பியாகவும் ஊற்றிக்கலாம். ஆனால் அப்படி சாப்பிட்றத விட ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் டாப்பிங் மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் தட்டாம்பயிறு தோசை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க. என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது